श्रीगणेशाय नमः। भवसञ्चितपापौघविध्वंसनविचक्षणं विघ्नान्धकारभास्वन्तम् विघ्नराजम् अहं भजे अधवक्षे नभो मासि पक्षयोः भयोरपि एकादश्यां तु यत्कृत्यं तच्छृणुष्व महामुने। न कस्यचिन्मयाख्यातं गुह्यमेतदनुत्तमम् महापुण्यप्रदं वत्स महापातकनाशनं वाञ्छितार्थप्रदं नॄणां श्रुतं पापापहारकम् श्रेष्ठं व्रतानां सर्वेषां शुभमेकादशी व्रतं तत्तेऽहं सम्प्रवक्ष्यामि समाहितमनाः शृणु। இந்த பவித்திரமான சாதுர்மாசத்தில் வர ஸ்ராவண மாசம், அதிலே சுக்லபக்ஷ ஏகாதசி ஸ்ராவண மாச மகாத்மியத்திலேருந்தும் பத்மபுராணத்திலேருந்தும் சொல்ல போறோம். முதல்ல ஸ்ராவண மாச மகாத்மியத்துல இந்த ஏகாதசியை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுக்ல கிருஷ்ண ஏகாதசிக்கு, முக்கியமா சுக்ல ஏகாதசியும் கிருஷ்ண ஏகாதசிக்கும் ஒரே மகாத்மியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி ரொம்ப சுபமானது, விரதங்கள்ல சிரேஷ்டமானது, வாஞ்சிதார்த்த பிரபூரணின்னு பேருது. வேணுங்கிற ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுறது, அவ்வளவு பாப்பங்களையும் அழிக்கக்கூடியது. இதெல்லாம் சாட்சாத் சம்பு ஈஸ்வரனே சனத்குமார யோகேந்திரருக்கு சொல்றார். தசம் யுஷதி ஸ்நாத்வா கிருத சந்தியாதிக சுச்சி பிராப்யாஞாம் வேத விதஷ புராண ஜாஞ்சிதேந்திரியான் சம்பூஜ்ய தேவதேவேஷம் ஷோடசைஹி உபசாரகைஹி ஏகாதஷ்யாம் நிராஹாரஸ்தித்வாஹம் அபரேஹனி போக்ஷ்யாமி புண்டரீகாக்ஷ சரணம் மே பவாச்சுத குர்யாச்ச நியமம் வத்ஸ குருதேவாக்னி சந்நிதௌ தத்தினே பூமிஷாயி ஸ்யாத் காமக்ரோத விவர்ஜிதः ததः பிரபாதே விமலே கேசவார்ப்பிதமானதः ஸ்ரீதரேதி ததா வாக்யம் கிருதப்ரஸ்கலனாதிஷு பாகண்டாதிபிராலாபம் தர்சனம் ஸ்ரவணம் ததா தியஜேன் தினத்ரயம் வத்சவ்ரதம் கைவல்யகாரகம். இந்த ஏகாதசி தசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. பொதுவாவே ஏகாதசி விரதத்துக்கு தசமி, ஏகாதசி, துவாதசி மூணு திரிதின விரதம்னு பேரு. தசமி அன்னைக்கு தசமி திவசே பிராப்தே விரதஸ்தோஹம் ஜனார்தன திரிதினம் தேவதேவேஷ நிர்விக்னம் குரு கேசவன பிரார்த்தனை. அது இந்த ஸ்ராவண மாசத்துல ஆஷா தசமியா வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா தசமி அன்னைக்கு பூமிஷாயியா இருக்கணும், அதாவது வெறும் தரையில படுக்கிறோம். ஏகாதசி அன்னைக்கு நமக்கு நித்ரா சுகம் கூடாதுங்கிறதுனால ஊனும் உறக்கமும் விட்டெழுத்து அந்த ஸ்ரீதரனை பஜனம் பண்ணணும். அதனாலே தசமி அன்னைக்கு ஒருவேளை ஆகாரம், பகல் ஒரு பொழுது அன்னாகாரத்துக்கு சொல்ல வரேன். அன்னைக்கு இரவு வெறுந்தரையில படுக்கணும். ரொம்ப சொகுசா படுத்துன்னா அடுத்த நாள் ஆகரணாதிகள் பண்ண முடியாது. கேசவன்ட்ட மனச சமர்ப்பணம் பண்ணிட்டு ஸ்ரீதரா ஸ்ரீதராங்கிற நாமத்தை ஏகாதசி அன்னைக்கு, அதாவது நாம்போ கொட்டாவி விட்டாலும் தும்மினாலும் தடுக்கி விழுந்தாலும் எது இருந்தாலும் ஸ்ரீதரா ஸ்ரீதராங்கிற திருநாமத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லணும். தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், பொய் பேசுறவா, நாஸ்திகவாதிகள், பண்பு இல்லாதவா, அவளை பாக்குறதும் அவ சொல்றத கேட்கறதும் இந்த 3 நாளும் விட்டுடணும். அதான் கைவல்யத்துக்கு நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணும். துசங்கத்தை விடணும். ஏகாதசி அன்னைக்கு ததோ மத்தியான சமயே நத்யாதௌ விமலே ஜலே ஸ்நானம் குர்யாஜிதக்ரோதः பஞ்சகவ்ய புரஸ்ஸரம் ஆதித்யாய நமஸ்கிருத்ய ஸ்ரீதரம் சரணம் ரஜேத் ஸ்வர்ணாச்சார விதினா கிருதக்ருத்யோ கிரகம் ரஜேத் பூஜயேத் ஸ்ரீதரம் தத்ர ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரம் புஷ்பை தூபை ததா தீபை நைவேத்ய விவிதைரபி கீதவாதி கதாபிश्च ஜாகரம் காரயே நிஷி. ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசியாம் நிராகாரஸ்தித்வா ஹனி பரேஹம் போக்ஷ்யாமி புண்டரீகாக்ஷ சரணம் மே பவாச்சுதங்கிறது சங்கல்பம். ஏகாதசி அன்னைக்கு ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம இருந்து
அடுத்த நாள் அதாவது துவாதசி, ஹே புண்டரீகாட்சா தாமரைக்கண்ணா, நான் போஜனம் பண்றேன், பாரணம் பண்றேன், நீ தான் எனக்கு சரணம் அச்சுதா அப்படின்னு பிரார்த்தனை. விசேஷமா ஏகாதசி இன்னைக்கு திரிசவன ஸ்நானம் இல்லாட்டா காலம்பர மத்தியானம் கூட அவசியம் ஸ்நானம் பண்ணலாம். மாத்தியானிக ஸ்நானம் பண்றது ரொம்ப சிரேஷ்டம். ஏதா ஜலாசயத்துல கோபம் எல்லாம் இல்லாம சாந்த மனசோட ஆதித்யரையும் உபாசனை பண்ணணும், ஆதித்ய நமஸ்காரம் பண்ணணும், ஸ்ரீதரனை சரணடையணும். ஸ்ராவண மாசத்துல மகாவிஷ்ணு ஸ்ரீதரன்கிற திருநாமத்துல அவரை நாம பஜனம் பண்ணணும். ஸ்ரீதரா ஸ்ரீதரா ஸ்ரீதரான்னு திருநாமங்கள் அடிக்கடி சொல்லணும். பக்தியோட அவரை பூஜை பண்ணணும். தீபங்கள் என்ன, பழங்கள், புஷ்பம், தூபம், துளசி தளங்கள். ராத்திரி ஜாகரணம் பண்றது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். கும்பம் சம்ஸ்தாபயித்வா துரத்ன கர்ப்பம் சகாஞ்சனம் சாதிதம் வஸ்திரயுக்பேன சித சந்தன சர்ச்சிதம் பிரதிபாம் தேவதேவஸ்ய சங்க சக்கர கதாபிருதாம் கிருத்வா யதாவத் சம்பூஜ்ய பிரபாதே விமலே சதி த்வாதஷ்யாம் கிருதக்ருத்யஸ்து ஸ்ரீதரேதி ஜபேத்புதः பூஜயே தேவதேவேஷம் சங்க சக்கர கதாதரம் விப்ராய தத்யாத் கலசம் ஹேம தட்சிணயான்விதம் விசேஷா நவநீதம் து தத்ர தேயம் த்விஜாதயே ஸ்ரீதரः பிரியதாம் மேத்ய ஸ்ரியம் புஷ்ணாதி அனுத்தமாம். இத்யுச்சார்ய முனிஸ்ரேஷ்ட சமபியர்ச்ய ஜகத்குரும் சம்போஜ விப்ரமுக்யாம் ச தத்யா சக்தியா ச தக்ஷிணா. துவாதசி அன்னைக்கு ஸ்ரீதரன் அவர் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாதசி ஜாகரணம் பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு பாரணைக்கு முன்னாடி ஸ்ரீதர பிரீத்திக்காக ஒரு த்விஜாதி ஒரு பிராமணனுக்கு வெண்ணைய கொடுக்கணும், நவநீத தானம் பண்ணணும். ஸ்ரீதர பிரியதா மேத்ய ஸ்ரீயம் புஷ்ணாது அனுத்தமாம். ஸ்ரீதரன் பிரீத்தி அடையட்டும் இந்த நவநீத தானத்தினாலே, துவாதசி அன்னைக்கு பண்ற தானத்தினாலே உத்தமமான ஸ்ரேயஸ் ஸ்ரீ நம்மளை சேரட்டும், வளர்க்கட்டும் இப்படின்னு உச்சாரணம் பண்ணி பகவான தியானம் பண்ணி பிராமண ஆராய்ந்தா அவளுக்கு நவநீதத்தை கொடுத்து முடிஞ்சா அவ ஆகாரம் எடுத்துட்டு போலாம், அவள் தட்சிணை வச்சு கொடுக்கணும். தத்யா சக்தியா சஜக்ஷினாம் ஸ்வசக்தியானுசாரம் தட்சிணை கொடுக்கணும். மிருத்யாதீன் போஜயித்வாது யவசம் கோஷு தாபயேத் ஸ்வயம் புஞ்சித சதः சுஹ்ருத் பந்து சமன்விதः. இப்படி சனத்குமார யோகீந்திரருக்கு ஈஸ்வரனானவர் ரொம்ப சம்க்ஷிப்தமா இந்த சிராவண மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி ஸ்ரீதர பூஜனம் ஜாகரணம் துவாதசிக்கு பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீதர பிரீத்திகர நவநீத தானம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதத்தே சம்யகாக்கியாதம் உபய ஏகாதசி விரதம் நானேன சதிருஷம் புண்ணியம் ந பூதம் ந பவிஷ்யதி. உபய ஏகாதசி விரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணபக்ஷத்துக்கும் சேர்த்து இதேதான். ஆனா தேவதைகளுடைய நாமம் மட்டும் மாறுறது. சுக்லாயாம் ஸ்ரீதரோ தேவஹ கிருஷ்ணாயாம் து ஜனார்தனஹா அப்படின்னு வாக்கியம் வருது. இப்ப நமக்கு சுக்லபக்ஷ ஸ்ராவண சுக்லபக்ஷம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஏகாதசி போது பகவான ஸ்ரீதரா ஸ்ரீதரான்னு கொண்டாடணும். இதே அனுச்சரணைகள் தான். ஆனா அது கிருஷ்ணபக்ஷம். அடுத்த பட்சத்து வர அந்த ஏகாதசி பொழுது பகவானுடைய திருநாமம் மட்டும் ஜனார்தனன் அப்படின்னு மாத்திக்க வேண்டியது. நானேன சதிருஷம் புண்ணியம் ந பூதம் ந பவிஷ்யதி இதம் த்வயா கோபனீயம் ந தேயம் துஷ்டமானசே. இந்த ஏகாதசிக்கு சமமான ஒரு புண்ணியம் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. அதனாலே ரொம்ப கோப்பியம் ரகசியமா வச்சுக்கணும். எல்லார்ட்டையும் கொடுக்க பாத்திரம் அடைஞ்சு பிக்ஷை போடணும். கோத்திரம் அறிஞ்சு பெண்ணை கொடுங்கறா போல இந்த புண்ணியத்தை நன்ன ஆசையா அனுஷ்டானம் பண்றவாளுக்கு ஸ்ரத்தாளுக்களுக்கு தெய்வ பக்தி வேத பக்தி ஹரிபக்தி உள்ளவாளுக்கு கொடுக்கணும். துஷ்ட மனசு உள்ளவனுக்கு வலுக்கட்டாயமா உபதேசிக்க பண்ண வேண்டியது இல்ல இப்படின்னு சிராவண மாசத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதோட தீர்ந்து எப்பயும் போல பத்ம புராணத்திலேருந்து ஒரு உதாரண கதையோட சேர்ந்து ஏகாதசி மகத்துவத்தை பார்க்க போறோம்.
युधिष्ठिर उवाच श्रावणस्य सिते पक्षे किं नामैकादशी भवेत् कथयस्व प्रसादेन ममाग्रे मधुसूदन। श्रीकृष्ण उवाच शृणुषु आवहितो राजन् कथाम् पापहराम् पराम् यस्याः श्रवणमात्रेण वाजपेयफलम् भवेत्। द्वापरस्य युगस्यादौ पुरा माहिष्मतीपुरे राजा महीजिदाख्यातो राज्यम् पालयति स्वकम् पुत्रहीनस्य तस्यैव न तद्राज्यम् सुखप्रदम् अपुत्रस्य सुखम् नास्तीह लोके परत्र च चिन्तयास्य सुतस्यैवम् कालो बहुतरो गतः न प्राप्तश्च सुतो राज्ञा सर्वसौख्यप्रदो नृणाम् दृष्ट्वात्मानम् प्रवयसम् राजा चिन्तापरोऽभवत्। तदा गतः प्रजा मध्ये इदम् वचनमब्रवीत् इह जन्मनि भो लोका न मया पातकम् कृतम् अन्याय उपार्जितम् वित्तम् क्षिप्तम् कोशे मया न हि ब्रह्मस्वम् देवद्रविणम् न गृहीतम् मया क्वचित् न्यासावहारो न कृतः परस्य बहुपापदः पुत्रवत् पालितो लोको धर्मेण विजितामहि दुष्टेषु पातितो दण्डो बन्धुपुत्रोपमेह्यपि शिष्टास्तु पूजिता नित्यम् न द्वेष्याश्च मया जनाः इत्येवम् ब्रुवतो मार्गम् धर्मम् धर्मयुक्तम् तिरोत्तमाः कस्मान् मम गृहे पुत्रो न जातः तद्विमृश्यताम्। கிருஷ்ண பரமாத்மாவே தர்மராஜா யுதிஷ்டருக்கு இந்த சிராவண மாத சுக்லபக்ஷ ஏகாதசி மகிமையை சொல்றார். கேளு, காது கொடுத்து கேளு. சிராவண மாசத்துக்கு மகிமையே சிரவணம் தான். நல்ல விஷயங்களை நிறைய காது கொடுத்து கேட்கணும். சாட்சாத் சிரவணம் பண்றதுனாலேயே வாஜபேயம்ங்கிற யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது. சிரவண மாத்திரேன வாஜபேய பலம் பவேச்சு. அனுஷ்டானம் பண்ணா என்ன கிடைக்குங்கிறது சொல்லவும் வேணுமோ? துவாபர யுகத்துக்கு ஆரம்பத்துல பொன்காலத்துல இப்ப நம்ம கலியுகம் நடந்துட்டு இருக்கு. கலியுகம் ஆரம்பம். இப்ப போன யுகம் துவாபர யுகத்தோட ஆரம்பத்துல மகிஷ்மதி நகரத்தை ஆண்டுட்டு இருந்த ஒரு ராஜா மஹீஜித்துன்னு பேரு. அந்த ராஜாவுக்கு எந்த குறையும் கிடையாது. ஒரே ஒரு குறைய தவிர, அவன் புத்திரஹீனன். அவனுக்கு பிள்ளை இல்லை. புத்திரன் இல்லாதவனுக்கு சுகம் கிடையாது. இகலோகே பரத்திரச்ச. இந்த லோகத்திலேயே அவனுக்கு புத்திரானந்தம் கிடையாது. பரலோக மேல் லோகம் போயாச்சுன்னா பித்ராராதனம் பண்றதுக்கு உத்தரவு இல்லையே. அந்த சிந்தனை அந்த ராஜாவை ரொம்ப வாட்டித்து. ஆனாலும் அந்த ராஜாவுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கல, சந்தான பாக்கியம் கிடைக்கல. அந்த ராஜாவுக்கு வயசு ஆயிண்டே இருந்து பிரவயசம்னு வாக்கியம் வருது. அவர் ரொம்ப வார்த்திக தசையை எட்டி பிடிக்க போறார். அந்த நேரத்துல பிரஜைகள் எல்லாம் கூட்டு அவ மத்தியில ராஜா ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வார்த்தைய சொல்றார். இந்த ஜென்மத்துல ஏ ஜனங்களே, நான் மனசறிஞ்சு எந்த பாதகமும் பண்ணதில்லை. அநியாயமா செல்வத்தை பணத்தை குவிச்சவன் கிடையாது. அதை எடுத்து அதனாலே என் பொக்கிஷத்தை நிறைத்தவன் கிடையாது. பிராமணனுடைய சொத்தையோ தேவஸ்வம்னு சொல்லப்படுற கோவில்கள் தேவதேவிகள் தெய்வத்துடைய சொத்தையோ திரவிணத்தையோ நான் வலுக்கட்டாயமா பிடுங்கினவன் இல்லை. இப்ப நடக்கிறா போல இல்ல. இன்னொருத்தருடைய சொத்தை ஞாசம்னா சேர்த்து வச்சது மூலதனம், டெபாசிட், அதை நான் அபகரிச்சவன் இல்லை. அது பெரிய பாபங்களை பண்ணக்கூடியது. இன்னொருத்தர் சொத்தை நம்ம மனசால கூட எண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய சொத்தை, தனத்தை, திரவியத்தை நம்ம ஸ்வீகரிச்சா பிராணனையே நம்ம ஸ்வீகரிக்கிறா போல அப்பேற்பட்ட பாபம் அது. உங்க எல்லாரையும் என் குழந்தை போல நினைச்சு நான் பாலியம் பண்றேன். இந்த பூமி முழுக்க தர்மத்தினால நான் ஜெயிச்சேன். யாராவது தப்பு தண்டா பண்ணா, பந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும், அதுக்காக அவளுக்கு தண்டனையை கம்மி பண்ணாம பக்ஷபாதகம் இல்லாம நடந்துட்டேன். சிஸ்டர்களை என்னைக்கும் பூஜனம் பண்ணேன். யாரையும் நான் கோபத்தினால ஒதுக்கினவன் இல்லை.
யாரையும் நான் துவேஷிச்சவன் இல்லை. இப்படியெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இதுகாரும் சத்தியமே பேசி உண்மையா இருந்த எனக்கு உங்களுக்கு அப்புறம் ஒரு ராஜா இந்த ராஜ்யத்தை ஆளணும், எனக்கும் ஒரு புத்திரன் வேணும். அது இதுவரையிலும் கிடைக்கல. திஜோத்தமர்களே, சாதுக்களே, பண்டிதர்களே, ஏன் எனக்கு இதே போல என் கிரகத்துல ஒரு புத்திர பாக்கியம் இல்லை? இதை நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கோ. உடனே அந்த ராஜாவோட புரோகிதருக்கும் அங்க இருக்கிற பிரஜைகளும் எல்லாரும் ராஜா சொல்ற வார்த்தையை கேட்டு உருக்கமா சொன்னான். மந்திரயித்வா நிருபஹிதம் ஜக்முஸ்தே கஹனம் வனம் இதஸ்ததஸ்ச பஷ்யந்தः ஆசிரமான் ரிஷி சேவிதா நிருபதேர்ஹிதமிச்சந்தோ ததுஷுர்முனி சத்தமம் தப்யமானம் தபோ கோரம் நிராலம்பம் நிராமயம் நிராஹாரம் ஜிதாத்மானம் ஜிதக்ரோதம் சனாதனம் லோமசம் தர்ம தத்வஜ்ஞம் சர்வசாஸ்திர விசாரதம் தீர்காயுஷம் மகாத்மானம் சகேஷம் பிரம்ம சம்மிதம் கல்பே கல்பே கதே தஸ்ய ஏகம் லோம விசீரியதே அதோ லோமசநாமாயம் திரிகாலஜ்ஞோ மகாமுனி. ராஜா சொல்றதை கேட்ட உடனே அவளுக்கும் மனசு பொறுக்கல. இந்த ராஜாக்கு எப்படியா எங்களெல்லாம் சந்ததிகள் போல குழந்தை போல நினைச்சு வஞ்சனை பண்ணாம ரஞ்சயதீதி ராஜா. மனிதர்களுடைய மனசுல பயத்தையும் வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டு பண்றவன் ராஜா கிடையாது. அதெல்லாம் கலியுகத்துல இருக்கிறவா. அவன் நெடுங்காலம் ஆட்சி பண்ணவும் முடியாது. இன்னைக்கு வந்தது நாளைக்கு பறி போயிடும். இந்த ராஜா இருந்தார். இவரும் உலகத்து முழுக்க ஒரு ராஜாவா இருந்தார். உலகம் முழுக்க ஜெயிச்சிருக்கார். பேரே மஹிஜித்துன்னு தான் பேர். மஹீனா இந்த பூமி முழுக்க ஆண்டவர். ஆனா அந்த ஜனங்களை அப்படி காபந்து பண்ணாம அவர் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க முடியாது. ஆனா அதிகார தூஷணம் பண்றதோ துஷ்பிரயோகம் பண்ணதோ இந்த ராஜா கனவை கூட அறிஞ்சவர் இல்லை. அதனாலதான் உருக்கமா ஜனங்களை பார்த்தே எந்த தப்பும் பண்ணாத எனக்கு இந்த சந்தான பாக்கியம் ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டார். எப்படியாவது அந்த சக்கரவர்த்திக்கு மஹிஜித்துக்கு ஒரு விமோச்சனம் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் ராஜா நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். ஜனங்கள் அவனுக்காக தபசு பண்றதுக்காக காட்டுக்கு வந்தான். அப்போ பலவிதமான ஆசிரமங்கள்லாம் போயிட்டு இருந்தா. அங்கே ஒரு நாள் ஜொலிச்சுண்டு தபசு பண்ணிட்டு இருந்த அசையாம இருக்கிற ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம ஒரு ஜிதாத்மாவா இருக்கிற லோமச மகாமுனிவரை பார்த்தார். லோமசன் ரோமசன் சொல்லுவா. லோமச பிரயோகம் ரணயோர பேதன்னு ஒரு வாக்கியம். ராவோ ரேகா லேகாங்கிறா போல லோமச முனிவர் தர்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றவர். சர்வசாஸ்திரங்கள்லையும் மகா பாண்டித்யம் உள்ளவர். விசேஷமா ஆயுசு ஜாசிக்கிறவாள் பல பேர் சொல்லுவா இல்லையா. அஸ்வத்தாமோ பலிர்வியாசக ஹனுமாம்ச விபீஷண கிருபக பரசுராமச்ச சப்தேதே சிரஜீவினஹா அப்படின்னு சப்த சிரஞ்சீவிகள் நாமங்கள் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சப்தகல்ப ஜீவின்னு சொல்லி மார்க்கண்டேயர் எப்ப இல்லையா என்றும் 16 வாழ்ந்துட்டு இருக்கா. சப்த கல்பம். ஒரு கல்பம்னா 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்னா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 சேர்த்தது. கலியுகத்துக்கு மட்டும் 4,32,000 வருஷங்கள். அதோட 2 மடங்கு துவாபரம், அதை பார்க்க 2 மடங்கு திரேதாயுகம், அதை பார்க்க 2 மடங்கு கிருதயுகம். இப்படி கணக்கு பண்ணா ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 வருஷங்கள் நம்ம கணக்கு பிரகாரம் வருது. இந்த சதுர்யுகத்தை 1000ஆல நம்ம பெருக்கினா 432 கோடி வருஷங்கள். அதான் பிரம்மதேவருடைய ஒரு பகல் பொழுது. ஒரு கல்பம்னு பேர். ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு சங்கல்பம் சொல்லிக்கிறோம் இல்லையா. இதே போல தபஸ்விகள்ல அத்தியாச்சரியமான ஆயுசு உள்ளவர் இந்த லோமசர். அவருக்கு ஈடு எனக்கு பிரம்மாவுக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்னு பேர். ஏன் அப்படி சொல்றோம்னா அவரோட தீர்காயுசு எப்படிப்பட்டதுன்னா கேசத்தோட கூடிய சகேஷ பிரம்மா அப்படின்னு அவருக்கு பேர்.
அவருடைய சரீரம் முழுக்க கேசங்கள் அடர்ந்து காணப்படுமா. ஒவ்வொரு கல்பம் பிரம்மதோட ஒவ்வொரு பகல் பொழுது முடிஞ்ச உடனே ஒரு கேசம் உழுமா. கல்பே கல்பே கதேதஸ்ய ஏகம் லோம விசீரியத்தே. ஒரு லோமம், ஒரு ரோமம், லோமம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரு முடி. அதுல இருந்து அவருக்கு இப்ப ஜானு மாத்திரம், அதாவது பாதத்திலேயே ஆரம்பிச்சு முட்டி பரியந்தம் தான் அவருக்கு விழுந்திருக்கு முடி அப்படின்னு ஒரு விசித்திரமான கதை சொல்றது உண்டு புராணாந்தரங்கள்ல. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு கல்பம்னா 432 கோடி வருஷங்கள் ஆனப்புறம் ஒரு முடி மட்டும் அவருக்கு விழுமா. அப்படின்னா எவ்வளவு ஆயுசு அவருக்கு? பிரம்மதேவருக்கு துல்லியமான ஆயுசு மூலம் படுறது. தம் திருஷ்ட்வா ஹர்ஷிதா சர்வே ஆஜக்முஸ்தஸ்ய சந்நிதிம் யதா நியாயம் யதார்ஹம் தே நமச்சக்ரோர்யதோதிதம் வினயாவனதா சர்வே ஊச்சுஸ்தே ச பரஸ்பரம் அஸ்மத்பாக்யவசாதேவ பிராப்தோயம் முனிசத்தம தாம் ததா சப்ரஜான்வீக்ஷ்ய உவாச ரிஷிசத்தமः கிமர்த்தமிஹம் சம்பிராப்தா கதயத்வம்ச காரணம் தர்சனாதிருஷ்டமனதः ஸ்துவந்தश्चैव காம்கிசு அசம்சயம் கரிஷ்யாமி பவதாம் யத்ஹிதம் பவேத் பரோபகிருதயே மே ஜன்ம மாதிருஷானாம் ந சம்சயः. அந்த முனிவரை பார்த்தவனே ஒரு லோமச முனிவர்னு தெரிஞ்சுட்டா, பார்த்தவனே தெரிஞ்சாச்சு, வந்த காரியம் நிச்சயம் சபலமாகும். அவளுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. எல்லாரும் நெடுஞ்சான் கிடையா அந்த முனிவரை மாக்கி நமஸ்காரம் பண்றா, கை கூப்பி நிக்கிறா. முனிவர் இவ்வளவு பேரும் கூட்டமா இங்க என்ன வந்திருக்கேலே, எதுக்காக வந்தது, என்ன காரணம்? எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லணும், அதை நிறைவேற்றி வைக்கிறேன். மற்றவர்களுக்கு உபகாரம் பண்றதுக்காகத்தான் எங்களை போல இருக்கிறவர்கள் ஜீவனம். பரோபகாராய் இதம் சரீரம்னு சொல்லுவா. இப்ப பல பேர் அபகாரம் பண்றதே நமக்கு உண்டான ஜென்மம் எடுத்ததுக்கு பலன் அப்படி நினைச்சுட்டு இருக்கா. இவரோ பரோபகிருதையே ஜென்ம மாதிருஷானாம்ன சம்சயா. இப்ப ஜனங்கள்லாம் சொல்றா, ஸ்ரூயதாம் அபிதாஸ்யாமோ வயம் ஸ்வாகம காரணம் சம்சயச்சேதனார்த்தாய தவ சாநித்யமாகதாः பத்மயோனே பரதரஹத்வத்த ஸ்ரேஷ்டோ ந வித்யதே அதக்காரியவசாத் பிராப்தாः சமீபம் பவதோ வயம் மஹீஜின்னாம ராஜாசௌ புத்திரஹீனோஸ்தி சாம்பிரதம் வயம் தஸ்ய பிரஜா பிரம்மன் புத்திரவத்தேன பாலிதா தம் புத்திரரஹிதம் திருஷ்ட்வா தஸ்ய துக்கேன துக்கிதாः தபः கர்த்தும் யாயாதா மதிம் கிருத்வா து வை நைஷ்டிகீம் தஸ்ய பாக்யேன திருஷ்டோசி அஸ்மாபிஸ்த்வம் த்விஜோத்தம மஹதாம் தர்சனேனைவ காரியசித்திர்பவேந்திரணாம் உபதேசம் வத முனே ராஜ்ஞப் புத்ரோ யதா பவேத். அவர்கள்லாம் சேர்ந்து லோமச முனிவரை பார்த்து கை கூப்பி ஒரு வார்த்தை சொல்றா, ஸ்ரூயதாம், ஏ முனீஸ்வரரே கேளும். மஹீஜித்ரு ராஜா மகிஷ்மதியபுரி ஆண்டு இருக்கார், அவருடைய பிரஜைகள் தான் நாங்க. உண்மை நாங்க சாட்சாத் பிரம்மதேவருக்கு அடுத்தா போல ஒருத்தர் உண்டுன்னா அது நீங்க தான். பத்மயோனே பரத ஸ்வத்த சிரேஷ்டோன வித்தியதே. உண்மை பார்க்க ஒரு சிரேஷ்டமானவர் வேற யாரும் உலோகத்துல கிடையாதுன்னு நினைச்சோம் சொல்றோம். எங்க ராஜா எங்களை புத்திரர்கள் போல பாலனம் பண்ணிட்டு இருந்தார் பிரஜைகளை. ஆனா அவருக்கு ஒரு புத்திரன் இல்லை. புத்திரன் இல்லாத எங்க ராஜா படுற துக்கத்தை பார்த்து எங்களுக்கும் ரொம்ப துக்கம் உண்டாயிடுத்து. அதனால தபசு பண்ணி புண்ணிய சஞ்சயம் பண்ணி எப்படியாவது எங்க ராஜாவுக்கு ஒரு புத்திர பிராப்தி உண்டாகணும். அந்த புத்திர பாக்கியத்துக்காக நாங்கெல்லாம் பிரயத்தனம் பண்றதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கோம், இந்த தபோபூமிக்கு வந்திருக்கோம். உம்முடைய தரிசனம் கிடைச்சது எங்க ராஜா பண்ண புண்ணியம். தஸ்ய பாக்யேன திருஷ்டோசி வாக்கியம் வருது. ராஜாவுக்காக தானே அவ பண்ற எல்லா காரியம். அவருடைய காரியம் நிறைவேறணும்னா ஒரு மகானுடைய தரிசனம் கிடைக்கணும், குரு தரிசனம் கிடைக்கிறது, ஆச்சாரிய தரிசனம் கிடைக்கிறது. அப்பதான் சித்தி. உபதேசம் ஏதாவது சொல்லுங்க ஹே முனிவரே. அதனாலே எங்க ராஜா மகிஜித்து புத்திரவானா அந்த சந்தான பாக்கியம் உள்ளவனா அவன் இருக்கணும், அவனுக்கு சந்ததி உண்டாகணும். இதி தேசாம் வச ஸ்ருத்வா முகூர்த்தம் தியானமாஸ்திதः பிரத்யுவாச முனிர்ஞாத்வா
तस्य जन्म पुरातनम् पुरा जन्मनि वैश्योऽयम् धनहीनो नृशं सकृत् वाणिज्यकर्मनिरतो ग्रामात् ग्रामान्तरम् भ्रमन् ज्येष्ठे मासीसिते पक्षे दशमी दिवसे तथा मध्यगे द्युमनौ प्राप्ते ग्रामसीम्नि जलाशयम् कूपिकाम् सजलाम् दृष्ट्वा जलपानेन मनोदधे सद्यस्ततः सवत्सा च धेनुस्तत्र समागता तृष्णातुरा निदाघार्ता तस्याम् अम्बुपपौ तु सा पिबन्तीम् वारयित्वा ताम् असौ तोऽयम् पपौ स्वयम् कर्मणा तेन पापेन पुत्रहीनो नृपोऽभवत् कस्यापि जन्मनः पुण्यात् प्राप्तम् राज्यम् अकण्टकम् அவர் திரிகாலஞானி. அதுதான் இப்ப தெரிவிக்கப்படுறது. லோமசர் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பார்த்தாரா, அதாவது நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா வாக்கியம் இருக்கோ இல்லையோ, நம்ம பண்ண கர்மாதான் பூர்வ ஜென்மத்து கர்மாதான் பழுத்து நம்ம படுற சுகமும் படுற துக்கத்துக்கும் காரணமா இருக்கு. இது சத்தியம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதான் கணக்கு. அந்த ராஜா கர்மா என்னன்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு முகூர்த்த நேரம் தியானம் பண்ணி அப்படியே தியானம் பண்ணாரா. அந்த ராஜாவை பார்த்தவர் இல்ல, ஆனா ராஜாவுடைய நாமத்தை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன பண்ணிருக்கான்னு, எதனால அவனுக்கு அந்த புத்திரன் கிடைக்கல, இவ்வளவு உன்னதமான ராஜாவுக்கு ஏன் சந்தான பாக்கியம் ஏற்படல, அவர் காரணம் தெரிஞ்சாச்சு. பிரஜைகளை பார்த்து அவர் சொல்றார், புரோகிதர்களை பார்த்து சொல்றார் அந்த லோமச மகர்ஷி, போன ஜென்மத்துல உங்க ராஜா ஒரு வியாபாரியா இருந்தான், வைஷ்யனா இருந்தான், தனஹீனனா இருந்தான், செல்வம் உள்ள, அவனுக்கு இன்னும் கஷ்ட தசை. வியாபாரம் பண்றதுக்காக இங்கேருந்து அவன் கிராமத்துக்கு கிராமம் தேடி தேடுன்னு தேடும், சுத்துவான், ரொம்ப அழைப்பு ஜாஸ்தி, அலைவான், அலைச்சல் ஜாஸ்தி. ஆனா எந்த பணம் மட்டும் சேரல, நஷ்டம். வியாபாரத்துல பொருளீட்ட முடியல, ஆனா ரொம்ப மெனக்கடுவான். அப்போ நல்ல படுத்த காயற ஜேஷ்ட மாசம், கிட்டத்தட்ட வைகாசி மாசம், குளிர் கத்திரி வெயில், ஜேஷ்டே மாசி சிதே பக்ஷே தசமி, ஞாபகம் இருக்கா, பாபஹர தசமி. அந்த தினம் உச்சி காலமா இருக்கு, கொதிக்கிறது, கிரணங்கள் அப்படியே கொற்றார் சூரிய பகவான். ஒரு கிராமத்துடைய ஒரு கிராமத்தை இன்னொரு கிராமம் போது அந்த எல்லையில ஒரு ஜலாசயம், ஒரு கூப்பம், ஒரு கேணி, தீர்த்தம் குடிக்கிறதுக்கு போறான். அவன் போகும்பொழுது அந்த நேரத்துல தன் கண்ணுக்குட்டியோட ரொம்ப தாகம் கஷ்டப்படுறதுனால ஒரு பசுமாடும் ஒரு தாய் பசுவும் செய் பசுவும் அதே ஜலாசயத்துக்கு தீர்த்தம் குடிக்க அதுவும் வந்தது. அப்ப இவன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா, இவனுக்கும் தாகம் அதுங்களுக்கும் தாகம், ரெண்டு பேருக்கும் நீர் குடிக்க அந்த கேணி இருக்கு. அவன் தான் குடிக்கணும், அந்த பசுமாடு குடிக்க கூடாதுங்கிறதுக்காக தண்ணி குடிச்சுட்டு இருந்த பசுமாட்டை விரட்டி அது தாகம் அடங்கிறதுக்குள்ள அந்த கண்ணுக்குட்டியோட அந்த பசுமாட்டை விரட்டினான். அதுக்கப்புறம் தான் மட்டும் பிபந்தி மாரியத்வா தாம் அசௌ தோயம் பபௌ ஸ்வயம், தான் மட்டும் பொதுவா இருக்கிற நீர்நிலைங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்ல, மிருகங்களுக்காகவும் 3 பக்கம் படிக்கட்டோட இன்னொரு பக்கம் அப்படியே சரிச்சு படிக்கட்டு கட்டாம அப்படி சரியரா போல பசுமாடுகள் படிக்கட்டுல அதுங்க வரத்துக்கு ஏறதுக்கு சிரமப்படுங்கன்னு நீங்க கிராமம் அப்படியே சரிவா இருக்கும். அது பசுமாடுகள் இறங்குற தோறான்னு அர்த்தம். மிருகங்கள் நீர் குடிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இவனுடைய கூப்பமா இருந்தாலே அப்படி அவன் பண்ணக்கூடாது. பொதுவார் நீரிடத்துல இவனுக்கும் தாகம் அதுக்கும் தாகம். பசுமாடு கண்ணுக்குட்டியோட நீர் குடிக்க தடுத்து நிறுத்தி அதை விரட்டி இவன் மட்டும் குடிச்சான். வாக்கியம் வருது, ஸ்வயம் பபௌ ஜலம். இந்த கர்மாவனால அவனுக்கு இந்த ஜென்மம் புத்திரம் கிடையாது, குழந்தை பிறக்கல. பசுமாட்டுக்கு கோத்ரோகம் பண்ணதுனால. தவிச்சவாய்க்கு தண்ணீர்னு சொல்லுவா இல்லையா, பசுமாடு சர்வதேவதா சொரூபினி, உலகத்துக்கெல்லாம் அம்மா கோமாதா கோமாதான்னு சொல்றோம். அந்த சுரபிய தவிச்ச வெயில்ல வரும்பொழுது அந்த பசுமாட்டுக்கு நீர் குடிக்க விடாம தடுத்தான். அந்த பாபம் தான் இவனுக்கு இந்த ஜென்மத்துல புத்திர பிரதிபந்தக தோஷம். ஆனாலும் ஏதோ ஒரு புண்ணியம் அவன் பண்றான், ஜென்மாந்திரத்துல வேற புண்ணியம் பண்றான். இல்லாட்டா அவன் கஸ்யாபி ஜன்மன புண்ணியாத் பிராப்தம் ராஜ்யம் அகண்டகம். இந்த பூமி முழுக்க ஆளணும்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்றக்கணும் இல்லையா.
அதே இன்னொரு புண்ணியத்தினால கர்மாவனால அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பண்ண பாப்பம் இருக்கே, அந்த பாப்பம் அவனுக்கு புத்திரன் இல்லாம தடுத்து நிறுத்துறது அது. உடனே எல்லா பிரஜைகளும் கைகூப்பி சொல்றா, புண்ணியாத் பாபம் க்ஷயம் யாதி புராணே சுஸ்ரூயதே முனே புண்ணியோபதேசம் கதய ஏன பாபக்ஷயோ பவேத் யதா பவத் பிரசாதேன புத்ரோ பவதி பூபதே. முனிவர்களே, ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது வியாதி இருக்கு, எதனால வியாதி வந்தது இல்ல, நோய் நாடி, நோய் முடல் நாடி, வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு நோய், அந்த நோய் வந்ததுக்கு காரணம். அதே போல இவன் வந்த துக்கத்துக்கு காரணம் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு என்ன வித பிராயச்சித்தம் என்னன்னு சொன்னா தானே மருந்து கொடுத்து சரி பண்றோம்னு, அப்பதானே அவன் பூர்ணமான வைத்தியன். அத போல புண்ணியத்தினால பாபங்கரையும் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதாவது புண்ணியோபதேசம் பண்ணுங்கோ, அதனால எங்க ராஜா பண்ண பாபம் க்ஷயமாகும். அந்த பாப க்ஷயமாச்சுன்னா அவனுக்கு புத்திர ஜென்மம் கிடைக்கும். அதுக்கு என்ன உபதேசமோ சொல்லுங்கோ, நாங்க கேட்டு நடக்கிறோம். எல்லா பிரஜைகளும் சொன்ன உடனே லோமசர் சொல்றார், ஸ்ராவணே சுக்லபக்ஷே து புத்திரதா நாம விஸ்ருதா ஏகாதசி வாஞ்சிததா குருத்வம் தத்வ்ரதம் ஜனாஹ இதி ஸ்ருத்வா நமஸ்கிருத்ய முனிமேத்ய புரம் ரதம் யதா விதி யதா நியாயம் கிருதம் தை ஜாகரான்விதம் தஸ்ய புண்ணியம் சுவிமலம் தத்தம் நிருபதயே ஜனைः தத்தே புண்ணியேத சாராஜ்ஞி கர்ப்பமாதத்த சோபவன் கர்ப்பமாதத்த சோபனம் பிராப்தே பிரசவ காலே சா சுஷுவே புத்திரமூர்ஜிதம். உடனே அந்த முனிவர் சொல்றார், ஸ்ராவண மாச சுக்லபக்ஷ ஏகாதசின்னு உண்டு. அந்த ஏகாதசி உண்ணாம உறங்காம ஜாகரணம் பண்ணி ஸ்ரீதரனை பூஜை பண்ணிட்டு நீங்க எல்லாரும் தபசு பண்ணுங்கோ, உண்ணாம உறங்காம உபவாசம் பண்ணுங்கோ. அதுக்கு புத்திரதா ஏகாதசி, புத்திரனை கொடுக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு பேரு. இதுதான் பிராயச்சித்தம். நீங்க எல்லாம் எந்த ஏகாதசிய பகலும் இரவும் பகவான பஜனம் பண்ணியும் ஆடியும் பாடி கேசவனை கொண்டாடி உண்ணாம அவனையே நினைச்சு அவன் திருநாமங்களையே சொல்லிண்டு அவனையே அர்ச்சனை பண்ண அவன் திருநாமங்களையே கேட்டுண்டு அந்த என்ன புண்ணியம் சம்பாதிக்கிறேளோ அந்த தூய்மையான புண்ணியத்தை ராஜாவுக்கு நீங்க தானமாத்து கொடுங்கோ. உடனே முனிவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அப்பயே கொஞ்ச காலத்துல இந்த ஸ்ராவண மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி புத்திரதா ஏகாதசி வந்தது. அவ்வளவு பேரும் அவ்வளவு ஜனங்களும் அந்த புத்திரதா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி அந்த பலனை தன்னுடைய ராஜாவுக்கு அவ கொடுத்தாலாம். இதுல என்ன தெரியுது, ராஜா நம்ம சுயமா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ண நமக்கு மட்டும் புண்ணியம் இல்ல, அனுஷ்டானம் பண்ணாதவா இருக்கிறவாளுக்கு இந்த தானம் பண்ணி கொடுக்கலாம் ஏகாதசி புண்ணியம். இந்த மாதிரி நிறைய 2-3 தடவை வருது. பித்திருக்களை கரையேற்றத்துக்குன்னு ஒரு ஏகாதசி, ராஜாவுக்கு புள்ள பிறக்கணும்னு சொல்லி ராஜா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணாங்கிற போல ஸ்பஷ்ட வாக்கியம் வரல. அவன் பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா இது என்ன ரகசியம்னா, அவ்வளவு பிரஜைகளும் சேர்ந்து ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி அதனால தாங்க என்ன புண்ணியத்தை சேர்த்தாலும் அவ்வளவு புண்ணியத்தையும் தஸ்ய புண்ணியம் சுவிமலம் தத்தம் நிருபதயே ஜனைன்னு ஸ்பஷ்ட வாக்கியம் வருது. புண்ணியத்தாவ ஜலத்துல நீர்ல நிலத்துல விட்டு இதம் அனுஷ்டிதம் புத்திரதா ஏகாதசி புண்ணியபலம் நிருபதையே தத்தம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அவ நீர்வாத்து கொடுத்தாலும் கொடுத்தா. ரொம்ப சீக்கிரமா ராணி, பட்டத்து ராணி அவள் கர்ப்பவதியானா. ஒரு நல்ல காலத்துல சுமுகூர்த்தத்துல புத்திரம் ஊர்ஜிதம் சுஷுவே, அந்த ராஜாவுக்கு குலம் விளங்க அந்த பிரஜைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ராஜாவா ஒரு குமாரன் பிறந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருத்வா மாஹாத்யமேதஸ்ய நரः பாபா பிரமுச்யதே இஹ புத்திர சுகம் பிராப்ய பரத்ர ஸ்வர்கதிம் பவேத். இந்த மகாத்யத்தை இந்த ஸ்ராவண சுக்ல பக்ஷ புத்திரதா ஏகாதசி மாசத்தை ஆறு கேட்கிறாளோ
அவ்வளவு பாபங்கள்லையும் விடுபட்டு இந்த ஜென்மத்துல புத்திர பாகியத்தோட இஹ புத்திர சுகம் பிராப்பிய நல்ல நல்ல புத்திர வித்யாவந்தம் தர்மவந்தம் ஆயுஷ்மந்தம் ஆரோக்கியமந்தம் நல்ல அதாவது ஒரு சான்றோனான மகன் ஈன்ற பொழுதிலும் பிறதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்ல வருது இல்லையா. மெச்சரா போல ஊரார் மெச்சரா போல தர்மத்திலையும் பலத்திலையும் பக்தியிலையும் ஞானத்திலையும் சிறந்த சத்புத்திர லாபம் கிடைக்கும். கேட்கிறவாளுக்கும் அனுஷ்டானம் பண்றவாளுக்கும் பரத்திர சொர்க்கதிம் பவேது, இந்த பூமியில நல்லபடி வாழ்ந்து சுகதீம வாழ் கிடைக்கும் அப்படின்னு மங்களமான இந்த ஆக்கியானத்தை நம்ம சொன்னோம். அவசியம் எல்லாரும் அதனாலே ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. புதன்கிழமை ஆவணி மாசம் பிறந்தாச்சு. நான் பேசிட்டு இருக்கிறனாலே விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த புண்ணிய காலத்திலேயே இந்த பிரவச்சனம் பண்றோம். நாம அவசியம் எல்லாரும் ஸ்ரீதரனை மனசார தியானம் பண்ணி அவன் திருநாமத்தை சொல்லிண்டே இருந்து அவனை பூஜனம் பண்ணி இந்த புத்திரதா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணுவோம். அந்த ஸ்ரீதர சுப்ரீத்தினால இகபர சௌபாகியத்தை நாம சேர்த்துப்போம், குவிப்போம். சிறந்த புண்ணியகரமான ஏகாதசி அனுஷ்டானம் அவசியம் எல்லாரும் நம்ம பண்ணணும். துவாதசி அன்னைக்கும் நேரத்துக்கு அவசியம் பாரணையும் பண்ணணும். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयम् शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः। अपुत्रा पुत्रिणः सन्तु पौत्रिणः धना सधना सन्तु जीवन्तु शरदाम् शतम्। शिवचिदम्बरम् इति वैशम्पायनम्।